ஷாபானுடைய கடைசியிலே செய்யக்கூடிய சதக்கா நாம் கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி அல்லது பணமாக இருந்தாலும் சரி, அவைகளை வைத்து ஒரு குடும்பத்தையே நமக்கு வாங்கலாம். அதை போன்ற ஒரு ஊரையே நமக்கு வாங்கலாம். அவர்கள் ரமலானுடைய காலங்களிலே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த பொருளை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி அவர்கள் தொழுவதிலே ஈடுபடுவார்கள். அவர்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக குர்ஆனிலே இருப்பார்கள், தராவியா தொழுகையிலே இருப்பார்கள். இந்த அமல் நமக்கும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் நாம் அதிகமாக சதக்கா செய்யும். அல்லாஹ் தந்த சொத்து செல்வங்களை நாம் அல்லாஹுக்காக வேண்டி கொடுப்போம். சகோதரர்களே, எத்தனையோ எளியோர்கள் ஏழைகள் நமக்கு முன்னால் நமது குடும்பத்திலே நமது ஊரிலே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பணக்காரர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான், சொத்து செல்லும் உள்ளவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அதனால் நாம் உலகத்திலே ஒன்றும் கொண்டாடாமல் வந்திருக்கிறோம், ஒன்றும் இல்லாமல் தான் உலகத்தையே விட்டு போயிருக்கிறோம். ஒரு வெள்ள பிடவையை சுத்தி எங்களை கபரிலே வைத்து விடுவார்கள். உலகத்திலே எவ்வளவு சொத்து செல்வங்கள் பணம் இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பணத்தை தந்த அல்லாஹ் நம்மளை சோதித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் ஏழைகளாக கவலையோடு கஷ்டத்தோடு நாம் எப்படி சம்பாதித்து எப்படி செலவழிப்பது என்ற கவலையோடு எத்தனை பேர் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களை நல்லா வைத்திருக்கிறான். அதனால் அதிகமாக சதக்கா செய்யுங்க, அதிகமான ஏழைகளை சந்திங்க, ஏழைகளுக்கு அவருடைய தேவைகளை கேட்டு கேட்டு அவர்களுக்கு சதக்கா செய்யுங்க. சகோதரர்களே, அல்லாஹ் நமது சதக்கா செய்வதன் மூலமாக பணத்தில் குறைவை ஏற்படுத்த மாட்டான், நமக்கு நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை போன்று அல்லாஹ் நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். கஷ்டமான கவலையான கேவலமான நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் இந்த பகுதி மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியிலே நாம் இந்த நேரத்திலே நாம் சதக்கா செய்வோமே ஆனால் அந்த குடும்பம் கூட எங்களுக்கு துஆ செய்யக்கூடியதாக ஆகிவிடும். எனவே அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.